Hi everyone, welcome back to Design with Ramo. ஸோ ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணுன்னாலும் சரி. ஃபஸ்ட் ஒன், யூஎக்ஸ் டிசைனில் 3 years பேக் எனக்கு கொஞ்சம் நான் பண்ணாத வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன். ஏன்னா டிசைன் பண்ணுவேன், ஃபிக்மாவில் எல்லாமே இருக்கும், ஃபிக்மா ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும், நான் என்னென்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஃபிக்மா ஹிஸ்ட்ரி அது ஒரு ஓகேஷான ஃபியூச்சர், அதை பற்றி தனியாக சொல்கிறேன். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஸ் லைஃப் சேவிங் ஆல்சோ ஃபிக்மா ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போது வெர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இப்போது ஏன் டாக்குமெண்டேஷனை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன வீடியோ பெட்டராக இருக்கும், வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டெய்லியுமே ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறேன், வீக்லி ஒன்ஸ் கற்றுக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று புதுசாக என் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் யூஎக்ஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும். பட் அது எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா என்னால் அதை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலைங்கிறதா மேட்டர். ஓகே, இந்த லாங் ஜர்னியில் ஏதாச்சும் ஒன்று கற்றுருந்தா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான விஷயம் தான் இந்த டாக்குமெண்டேஷன். ஸோ ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணும்போது நான் பெருசாக டிசைன் டாக்குமெண்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை. அதுதான் இப்போதுக்கும் அப்போதுக்கும் இருக்க ஒரு மேஜர் சேஞ்சாக பார்க்குறேன்னா. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன், டாக்குமெண்டேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் சேவர் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்டேஷனை சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டில் நீங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் வெப்எக்ஸ் டீம்ஸில் பேசினாலும், இமெயில் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வேறு எதுக்குமே கிடையாது. ஏன்னா இமெயில் ஹேவ் ரிலேபிலிட்டி. எப்படின்னா யாரை வேணாலும் அதில் ஃபார்வேர்ட் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா இதில் ஃபார்வேர்ட் பண்ணணும். பட் இமெயிலுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரூவல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறேன் டாக்குமெண்டேஷனுக்குன்னா, நான் ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு டிசைன் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன்னா ஏன், என்ன, ஏது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது பயங்கரமான டிராஸ்டிக்கலான சேஞ்ச் இருக்கும், இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலும். ஸோ இதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது டாக்குமெண்டேஷனை மட்டும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாக்குமெண்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்த டேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த டைம். ஏன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி 3 years கிட்ட ஆக போது, இன்னும் 3 years ஆகலை, February வந்தால் தான் 3 years. ஸோ நான் ஒரு நோட் வச்சுருக்கேன், அதில் சும்மா இந்த டேட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னு மட்டும் எழுதுவேன். சம்டைம்ஸ் டேட் கூட எழுத மாட்டேன், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது மட்டும் சும்மா பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது அரௌண்ட் 16-17 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியாச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் ஒன். ஸோ நான் இதை டாக்குமெண்டேஷன் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய டைம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை அப்டேட் பண்ணுறதெல்லாம் மறந்துடுவீங்க. பட் அதுல எல்லாம் ஒரு சின்ன ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்கள் கேஸ் ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை லேர்னிங்ஸாக கூட இருக்கும். ஓகே, இது ஒன்று. இதை நான் டாக்குமெண்டேஷன் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. யூஎக்ஸ் சேனல் மாதிரி நான் அப்பப்போ எழுதுவேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எழுதணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் நேம், டேட்டு மஸ்ட்டு, மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட் எழுதிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் லாங் டேர்மில். ரெண்டாவது, அஃபிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக எங்கே இருக்குது, இப்போது இதில் என்ன ப்ராப்ளம், உங்களுக்குன்னு ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, பிஎஸ்ஏ வந்தாலும் சரி, இல்லை நீங்களே அதை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, என்ன ப்ராப்ளம், அதனால் எதுக்காக நம்ம யூஎக்ஸ் டீமுக்கு வந்துச்சு, அப்புறம் இதில் பிஸ்னஸ் கோல் என்ன, நம்ம இங்கே என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ இந்த ரெண்டையும் இந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் இதில் உங்களோட ரோல் என்ன. சப்போஸ் நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணுறீங்க யூஎக்ஸ், நான் சில டைம்ஸ் யூஎக்ஸ் ரிசர்ச்சராக மட்டும் இருந்திருக்கேன், சில டைம்ஸ் கோ ஃபெசிலிட்டேட்டராக இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எது அப்படின்னு போடுங்க. இது உங்களோட விருப்பம் தான், பட் இதை ஆட் பண்ணுறனாலும் ஓகே, பட் இது இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிறேன். அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் கோல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக, அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் கரண்ட்டாக என்ன அவைலபிள் இருக்குதுன்னு பாருங்கள், அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் ஃப்ளோஸ் இருந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று இப்போ நீங்கள் பண்ண போகிற விஷயம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் கூட நடந்துகிட்ருக்கலாம், அதை க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ளோ மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சால் இமேஜஸ் இருந்துச்சு ஃபிசிக்கல் வேர்ல்டுனா இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஃப்ளோ க்ரியேட் பண்ணு. ஜஸ்ட் ஃப்ளோனா என்னங்க, இந்த மூலமாக இந்த கோல் அச்சீவ் பண்ணுறாங்க இப்போது. ஓகே, அது ரொம்ப தேவை. இதுதான் பிஃபோர். அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன், நான் இதில் என்னென்னவெல்லாம் பண்ண போகிறேன், ப்ராசஸ் எல்லாம் தேவையில்லைங்க. ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஸோ இது ஏன் பண்ணேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கள. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நான் இப்படி மாற்றிட்டேன், ஏவை பியாக மாற்றிருக்கேன். ஏன் அப்படி மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன்ஸ் ஒய். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு 2 லைன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். இது எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில்
உங்களோட டிசைன் டீம்லேருந்து யாராச்சும் எடுத்து பார்க்குறாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும், லாங் டேர்மில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது இப்போது நம்ம என்ன டெசிஷன்ஸ் எடுத்தோம் இது எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறது, டிசைன் டெஸ்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு யார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓனரோ அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்மா லிங்க் அனுப்பியோ இல்லை சேம் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதில் சைன் ஆஃப் வாங்க முடிஞ்சுனாவோ அதை ரெக்கார்ட் பண்ணி சைன் ஆஃப் பண்ணி வாங்க வைக்க வேண்டியது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா யூசர்ஸ்க்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம A to Z அந்த ஃப்ளோவை பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. யூசர்ஸ்க்கு அவங்க வேலையாகுதான்னு மட்டும்தான். அண்ட் ஹியூமன்ஸ் எப்போவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. நாளைக்கு இருக்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனை நாளான்னைக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் 1 வீக் ஆஃப்டர். ஏன்னா டெவலப்மெண்ட்டு இந்த ஒரு ஐடி ப்ராசஸ்ங்கிறதே கரெக்டாக ஒரு மினிமம் 3 to 6 months ஆகும் அப்படின்னு வச்சுப்போம். 1 month ப்ராஜெக்ட் கூட இருக்குது. பட் மினிமம் 3 months இருக்கும். அப்படின்னா ஒரு 1 month கழித்து அவங்க புதுசாக ஒரு ஐடியா வருது அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா டிசைன் சைன் ஆஃப் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இல்லை டிசைன் ஃப்ரீஸ் பண்ணல அப்படின்னா அதை அப்போ மாற்ற சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் போக அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலையில பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நீங்கள் முதலே பண்ணலன்னு ஒரு கேள்வி வரும் டிசைனருக்கு. ஸோ இதெல்லாம் அப்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ சைன் ஆஃப் வாங்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதை அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் இதை டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கு மறுபடியும் பண்ணோம்னா phase 2 phase 3 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தனியாக வாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ராப்பரான வே. இல்லைன்னா இது என்ன ஆகுனா டிசைன் டீமோட டைம் அதிகமாக எடுத்துக்கும். சின்ன டீம் தான் இருப்பாங்க, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. டாக்குமெண்டேஷன் இம்பார்ட்டன்ட், சைன் ஆஃப் வாங்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த டிசைன் டெசிஷன் எடுத்தீங்கிறது உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்மில். இல்லை நீங்கள் ஒரு சீனியர் டிசைனராக இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குற ஜூனியர் டிசைனர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஸ்க்கு அது பயங்கர லேர்னிங்காக இருக்கும். ஸோ இதை பண்ணுங்கள் மஸ்ட்டு. மேபி இந்த வீடியோ பேக்ரவுண்ட் இல்லாமல் இல்லைடா எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால இதை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பிடிக்கல, அதனால போஸ்ட் பண்ணல, அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா என்ன மாதிரியான யூஎக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அதை சொல்கிறேன். அடுத்த வீடியோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பற்றி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you soon next video. Bye bye. Take care.